உன் மேல கர்த்தர் பிரியம் இருந்தா ನಿನ್ನ ಮೇಲೆ ದೇವರ ಪ್ರೀತಿ ಇದ್ದರೆ உன்னை யார் தோற்கடிக்க நினைக்கிறாங்க? ನಿನ್ನ ಯಾರು ತೋರ್ಕಡಿಸಕ್ಕೆ யார் ನೆನೆಸುತ್ತಾರೋ உன்னை அளவைக்கு ಯಾರು நினைக்கிறாங்க? ಅಳ್ಳಲಿಕ್ಕೆ ನೆನೆಸುತ್ತಾರೋ யார் உனக்கு போட்டியா நிக்கிறாங்க? ಯಾರು ನಿನಗೆ ಪೋಟಿಯಾಗಿ யார் உனக்கு ನಿಲ್ಲುತ್ತಾರೋ சவாலா இருக்கிறாங்க? ಯಾರು ನಿನಗೆ ಸವಾಲಾಗಿ ನಿಲ್ಲುತ್ತಾರೋ உன் மேல இருக்கிற கர்த்தரங்க யுத்தம் பண்ண நீ பண்ண வேண்டியது இல்ல. ನಿನ್ನ ಮೇಲೆ ಇರುವಂತ ಪ್ರೀತಿಯ ದೇವರು ಅವರು ಯುದ್ಧ நீ ಮಾಡ್ತಾರೆ. அவங்க பேரை நீ யூஸ் பண்ண வேண்டாம். ನಿನ್ನ ಅವನ ಹೆಸರು ಯೂಸ್ ಮಾಡಬೇಡ. அவங்கள மன்னிச்சு விட்டு ಅವರ ಕ್ಷಮಿಸಿ ஆண்டவரே நான் சகோதரனா நினைக்கிறேன், சகோதரியா நினைக்கிறேன், என்னுடைய ரத்தமா நினைக்கிறேன், ನನ್ನ ರಕ್ತವಾಗಿ என் குடும்பத்தார நினைக்கிறேன், நான் மன்னிக்கிறேன் ஆண்டவரே, நான் மன்னிக்கிறேன். ನಾನು இப்படி ಕ್ಷಮಿಸುತ್ತೇನೆ. சொல்லிட்டு நீங்க ஒதுங்கி பாருங்க. ಹೀಗಾಗಿ ಹೇಳಿ ನೀವು ತಳ್ಳಿ இவங்களுக்காக யுத்தம் செய்வா. ನಿಮಗೋಸ್ಕರ ಯುದ್ಧ ಆತನೇ கர்த்தர் ಮಾಡುತ್ತಾರೆ. சொல்றா யுத்தம் உன்னுடையதல்ல என்னுடையது. ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ ಯುದ್ಧ ನಿನ್ನದಲ್ಲ நீ ನನ್ನದು. சும்மா இருன்னு சொல்லுகிறார். ಸುಮ್ಮನೆ ಇರು ಅಂತ எக்ஸோடஸ் ಹೇಳ್ತಾರೆ. சாப்டர் 14ல சொல்றார். யாத்ராகமம் 14:13 சொல்லுகிறது. ವಿಮೋಚನ ಕಂಡ 13 யுத்தம் உன்னுடையதல்ல ಯುದ್ಧವು ನಿನ್ನದಲ್ಲ என்னுடையது என்று சொல்லுகிறார்.